ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி. நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் செயலை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சென்னை ஆரைப்புரம் சத்யா ஸ்டுடியோ அருகில் நீர்நிலை புறம்போக்கு என வகைப்படுத்தப்பட்ட நிலத்தில் கட்டிடம் கட்டி வசித்து வந்த செல்வி என்பவரை இடத்தை காலி செய்ய கூறிய மயிலாப்பூர் தாசில்தார் மார்ச் மாதம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இந்த நோட்டீஸை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் செல்வி வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. ஆக்கிரமிப்பாளரான மனுதாரருக்கு மாற்று இடத்தில் வீடு வழங்க தயாராக இருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குடும்ப உறுப்பினர்கள் பயோமெட்ரிக் பதிவுகளை வழங்கி இடத்தை காலி செய்தால் உடனடியாக புதிய வீட்டிற்கான சாவி ஒப்படைக்கப்படும் என தமிழக அரசு தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வசிப்பதை அங்கீகரிக்க முடியாது என்று தெரிவித்தனர். மனுதாரரை சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து காலி செய்ய வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் வேறு எந்த ஆக்கிரமிப்பும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அதிகாரிகளின் இந்த செயலற்ற தன்மையை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என கூறிய நீதிபதிகள் செல்வியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் செயலை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சென்னை ஆரைப்புரம் சத்யா ஸ்டுடியோ அருகில் நீர்நிலை புறம்போக்கு என வகைப்படுத்தப்பட்ட நிலத்தில் கட்டிடம் கட்டி வசித்து வந்த செல்வி என்பவரை இடத்தை காலி செய்ய கூறி மயிலாப்பூர் தாசில்தார் மார்ச் மாதம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இந்த நோட்டீஸை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் செல்வி வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. ஆக்கிரமிப்பாளரான மனுதாரருக்கு மாற்று இடத்தில் வீடு வழங்க தயாராக இருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குடும்ப உறுப்பினர்கள் பயோமெட்ரிக் பதிவுகளை வழங்கி இடத்தை காலி செய்தால் உடனடியாக புதிய வீட்டிற்கான சாவி ஒப்படைக்கப்படும் என தமிழக அரசு தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வசிப்பதை அங்கீகரிக்க முடியாது என்று தெரிவித்தனர். மனுதாரரை சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து காலி செய்ய வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் வேறு எந்த ஆக்கிரமிப்பும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அதிகாரிகளின் இந்த செயலற்ற தன்மையை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என கூறிய நீதிபதிகள் செல்வியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அண்மை செய்தி. நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் செயலை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சென்னை ஆரைப்புரம் சத்யா ஸ்டுடியோ அருகில் நீர்நிலை புறம்போக்கு என வகைப்படுத்தப்பட்ட நிலத்தில் கட்டிடம் கட்டி வசித்து வந்த செல்வி என்பவரை இடத்தை காலி செய்ய கூறிய மயிலாப்பூர் தாசில்தார் மார்ச் மாதம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இந்த நோட்டீஸை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் செல்வி வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. ஆக்கிரமிப்பாளரான மனுதாரருக்கு மாற்று இடத்தில் வீடு வழங்க தயாராக இருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குடும்ப உறுப்பினர்கள் பயோமெட்ரிக் பதிவுகளை வழங்கி இடத்தை காலி செய்தால் உடனடியாக புதிய வீட்டிற்கான சாவி ஒப்படைக்கப்படும் என தமிழக அரசு தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வசிப்பதை அங்கீகரிக்க முடியாது என்று தெரிவித்தனர். மனுதாரரை சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து காலி செய்ய வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் வேறு எந்த ஆக்கிரமிப்பும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீர்நிலைகள் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அதிகாரிகளின் இந்த செயலற்ற தன்மையை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என கூறிய நீதிபதிகள் செல்வியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.